சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம ஏமாந்துட்டு இருக்கோம் நண்பர்களே. இந்த தக்காளி இருக்குல்ல, தக்காளி இது வந்து காய்கறி இல்லையா, இது ஒரு பழமா. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. இது தெரியாம இம்புட்டு நாளா இதை காய்கறி கடையில தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம், இதை சமையல்ல சேர்த்துக்கிட்டு தான் இருக்கோம். யாரை கிட்டாலும் தக்காளிங்கிறது காய் தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையை சொல்லப்போனா இது பழமா. எஸ்டிஆர் சொன்ன மாதிரி தக்காளிங்கிறது வந்து பழமா. தக்காளி மாதிரியே நம்ம வாழ்க்கையிலையும் சில நண்பர்கள்லாம் இருப்பாங்க. அவங்கள நம்ம மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அறிமுகம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்கள எப்படி நினைப்போம்னா, இவன் வந்து மோசமானவன் போல இருக்கு, இவன் வந்து நம்ம செட் ஆக மாட்டான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் எப்படி தக்காளி வந்து பழமாக இருந்தாலும் நமக்கு சமையலில் ஹெல்ப்பாக இருக்கோ, அதே மாதிரி பழகுனதுக்கப்புறம் நமக்காண்டி அவங்கள அடாப்ட் பண்ணிக்கிட்டு நமக்காண்டி நிறைய விஷயங்கள் செய்வாங்க. தக்காளி எப்படி நம்ம மிஸ்பர்சீவ் பண்ணி அதுக்கு இந்த காய் நினைக்கிறோமோ, அதே மாதிரி அந்த மனுஷங்க நினைப்போம். ஆனால் உங்களுக்கு தக்காளி மாதிரி ஒரு பழமாக தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுவிட்டு இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் தான் வேணும்னா இட்ஸ் மீ பாவா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் வரதுக்கு இட்ஸ் மீ பாவா.